இப்போது சென்னை ஆர்ஆர் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மேட்ச்சில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடலான்னு பார்க்குறேன். ஸோ சென்னை வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 3.45 25 ஸோ அந்த ரேட்டில் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து 1000 ருபீஸ் போட்டிருந்தோம் அப்படின்னா சென்னை மேலே வந்து 2400 சம்திங் அமௌண்ட் வந்து இருந்திருக்கும். 3.45ல் 1000 ரூபா போட்டோம் அப்படின்னா 2400 வந்து சென்னை மேலே இருந்திருக்கும். அப்போது அது வந்து அதோடு விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒன் சைடு. சென்னை ஜெயிச்சா மட்டும் நமக்கு அந்த 2400 கிடைக்கும், இல்லைன்னா 1000 லாஸ் ஆயிரும் ராஜஸ்தான் ஜெயிச்சிட்டாங்கன்னா. இப்போது நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணுற கேம் என்ன அப்படின்னா புக் செட்டு. யார் தோத்தாலும் ஜெயித்தாலும் நமக்கு வந்து ஒரு அமௌண்ட் கிடைக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு தானே இவ்வளோ போராட்டம். ஸோ அப்போது இங்கே சென்னை வந்து 3.45 இருக்கும்போது 1000 ரூபா போட்டிருந்தோமா? இப்போ என்ன ஆச்சுன்னு பாருங்கள். சடனாக சென்னை வந்து 3 இதிலேருந்து டக்குன்னு 2.12 ஆர்ஆர் வந்து இதுக்கு முன்னாடி 2.12 இருந்தான். ஸோ 2 பேரும் சேம் ப்ரைஸ் இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம சென்னையில் வந்து 3.45 ப்ரைஸில் 1000 ரூபா போட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ப்ரைஸில் நம்ம மாற்றி விட்டோம்னா நல்ல அமௌண்ட்டு நமக்கு வந்து கிடச்சிருக்கும் கண்டிப்பாக. இப்போ 2400 இங்கே காமிக்குது அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்ஆரும் 2.01 2.10 இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் சென்னையில் இருக்கக்கூடிய 2400 இந்த 1000 ரூபா தூக்கி மேலே போட்டிருந்தோம் அப்படின்னா, ஸோ அங்கே வந்து 2.0ல் 1000 ரூபா போட்டிருந்தோம் அப்படின்னா 1400 காமிச்சிருக்கும் ப்ராஃபிட் அமௌண்ட்டு. அப்போது ஆல்ரெடி சென்னையில் வந்து 2400 இருந்தது. அதிலேருந்து 1000 ரூபாய் தூக்கி ராஜஸ்தான் மேலே போட்டுட்டோம். அப்போது மீதி சென்னையில் 1400 இருக்கும். ராஜஸ்தான் மேலே இப்போ நம்ம புதுசாக இப்போ 1000 ரூபா மாற்றினோம் இல்லையா? கீழே இருந்து சென்னையிலேருந்து ஆர்ஆருக்கு மாற்றணும் இல்லையா அந்த 2.10ல். ஸோ அந்த டைமில் 1000 ரூபா போடும்போது அங்கே வந்துட்டு 900 சம்திங் அமௌண்ட் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ப்ரைஸில் நம்ம பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இப்போ கூட பாருங்களேன் 2.12 போயிடுச்சு. இப்போ சென்னையில் வந்து 2400 இருந்துருந்துச்சுன்னா இப்போ 1000 ரூபா மேலே தூக்கி மாற்றிருந்தோம் அப்படின்னா என்ன இருந்திருக்கும்? ஸோ அங்கேயும் 1160 வந்திருக்கு. இப்போ 2.18 போயிடுச்சா? ஸோ இந்த ப்ரைஸுக்கு போவோம். இப்போ என்ன ஆகும்? சென்னை மேலே ஆல்ரெடி 2400 1000 ரூபா தூக்கி ஆர்ஆர் மேலே போட்டோம். மீதி சென்னை மேலே 1400 இருக்கும். இப்போது ராஜஸ்தான் மேலே 1160 இருக்குது. ஸோ இவ்வளோ தான். இப்போ பிளேஸ்மெண்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா 2 மேட்ச் மேலேயுமே 2 டீம் மேலேயுமே க்ரீன் கலர் அமௌண்ட் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் சேஃபான கேம். இதுக்கப்புறம் இவங்க தோற்றாலும் ஒன்று தான், ஜெயிச்சாலும் ஒன்று தான், என்ன வேணால் நடந்துட்டு போட்டுன்னு சொல்லி நம்ம வாட்டுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். ஸோ ஃப்ரீயாக உட்காந்து மேட்ச் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். ஒவ்வொரு மேட்ச்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த மேட்ச் தான் இப்போ நடந்திருக்குது. ஸோ இது உங்களுக்கு இதுலேயுமே நான் இன்னும் ட்ரேட் பண்ணலை. ஸோ பண்ணியிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஒரு அசம்ஸில் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக மேட்ச் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. ஆர்ஆரும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சிஎஸ்கேவும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ரேட்டில் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ இது சொன்ன டீட்டெயிலுக்கு அப்புறமா நான் இந்த 2.6ல் ஆர்ஆரில் மாற்றிருந்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் மேட்ச் என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு தேவை 2 இடத்துலையும் அமௌண்ட்டு புக் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ப்ராஃபிட் அமௌண்ட்டு எப்படியா இருந்தாலும் வந்துடும். 1000 ரூபா சாலிடாக வருது, போதும், அவ்வளோதான். இதுவே நல்ல அமௌண்ட்டு தான். சின்ன அமௌண்ட்டு போட்டு நல்ல அமௌண்ட் எடுத்தாச்சு அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது தான் ரொம்ப நாளாக சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ இப்போ இதில் என்ன ஒரு மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் லைவாக ட்ரேட் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ நான் வந்து சென்னை மேலே வந்து ஒரு 3.46 இருக்கும்போதே போட்டிருந்துருக்கலாம். பட் நான் வெயிட் பண்ணேன் ஒரு 5-6 வரட்டும், சென்னை கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்க. பட் ஆனால் ஒரு 5-6 வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ ஓகே, பார்க்கலாம், வரும் கண்டிப்பாக. சென்னையும் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை ஆர்ஆர் கூடுச்சுன்னா கூட ஆர்ஆர் மேலேயும் நம்ம போடலாம். இப்போ ஆர்ஆர் வந்து திடீர்னு ஒரு 4 ரூபா 5 ரூபா ப்ரைஸ் போனால் அப்படின்னா அப்போ கூட நம்ம 1000 ரூபா அகைன் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் ஆர்ஆர் வந்து கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஆர்ஆரோட ப்ரைஸ் வந்து நம்ம போட்ட ப்ரைஸ்லேருந்து குறைய ஆரம்பிச்சிருந்தா பாருங்கள். இப்போ குறைஞ்சிச்சு பார்த்தீங்களா? இப்போ சென்னையோட ப்ரைஸ் 3க்கு போயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு விக்கெட் விழுந்திருக்கு. ஸோ இதுதான் மேட்ச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி வரைக்கும் ராஜஸ்தான் வந்து ஆர்ஆர் வந்து 2.8 சம்திங் ரேட்டில் இருந்தாங்க. இப்போ பாருங்கள் ஆர்ஆர் வந்து 1.43 போயிட்டாங்க. சென்னையோட ப்ரைஸ் வந்து 3 ரூபாய்க்கு போயிடுச்சு. இப்போ கூட நம்ம ஒரு ட்ரேட் அகைன் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி நம்ம சொன்ன பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சென்னை மேலே 1400 இருக்குன்னு சொன்னோன்னா, ராஜஸ்தான் மேலே 1160 இருக்குன்னு சொன்னோன்னா, இப்போ நீங்கள் மறுபடியும் சென்னை மேலே ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் நீங்கள் 1000 ரூபா போட்டிங்க அப்படின்னா எந்த அமௌண்ட்டு போகணும்? நம்ம வேலெட்டில் இருக்கு இல்லையா, அந்த அமௌண்ட்டு போகாது.
நம்ம ஆல்ரெடி ராஜஸ்தான் மேலே 1160 ரூபா புக் செட் பண்ணியிருந்தோமே, க்ரீன் கலர் அமௌண்ட்டாக காமிச்சிருக்கும் இல்லையா? ஸோ அந்த 1000 ரூபா தான் மறுபடியும் சென்னை மேலே போடுவோம். அப்போது அந்த 1160லேருந்து 100 தூக்கி சென்னை மேலே போட்டுட்டோம் அப்படின்னா, சென்னையோட ப்ரைஸ் வந்து இன்னும் டெவலப் அமௌண்ட் வந்து டெவலப் ஆகிருக்கும். ராஜஸ்தானில் வெறும் 160 ரூபா இருக்கும். இப்போ இந்த டைமில் மறுபடியும் சென்னை வந்து 3 புள்ளியிலேருந்து குறைஞ்சிட்டாங்க, ராஜஸ்தான் திடீர்னு மேலே ஏறி கூடிட்டாங்க அப்படின்னா, ஸோ அப்போது மறுபடியும் இந்த 3.20 இருக்கக்கூடிய அமௌண்ட்லேருந்து மறுபடியும் ஒரு 1000 ரூபாயை தூக்கி ராஜஸ்தான் மேலே போடலாம். ஸோ இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம எத்தனை ட்ரேட் வேணாலும் எடுத்து ரொட்டேட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இது நான் பிளேசிங் அதை பெட்டு கொடுத்துருந்து இது சொன்னேன்னா உங்களுக்கு கச்சிதமாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொன்னதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் கூட இல்லை எப்படியாவது நான் ட்ரேட் பண்ணி பார்க்குறேன். பார்த்துட்டு இதே மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, பாய்.